பாரத பிரதமர்களாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்தியாவின் மிக நீண்ட நாட்கள் பிரதமராக இருந்தவர் நேரு அப்படின்ற ஒரு சாதனை முந்தாநேத்து வரைக்கும் நேரு கையில இருந்தது. பட் இப்ப அந்த ஒரு சாதனைய நம்முடைய ப்ரீஸ்ட் கிங் மோடி முறியடிச்சிருக்காரு. இந்தியாவிலேயே மிக நீண்ட நாட்கள் பிரதமராக இருந்தவர் மோடி. பாரத பிரதமர் மோடி அப்படின்ற சாதனை மோடி கையில இருக்கு. பாவம் இதெல்லாம் பார்த்து இந்த காங்கிரஸ்காரங்க கதறிட்டு இருக்காங்க. வாயிலயும் வயித்திலயும் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. உருண்டு புரண்டு கதறிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பாரத பிரதமர் நேரு கிடையாது. பட்டேல் இருக்கார் இல்லையா? அவரு தான் வின் பண்ணாரு. தர்மம் படி பட்டேல்ஜி தான் இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக இருக்க வேண்டியது. பட் நம்முடைய காந்தி இருக்கார் இல்லையா? அவர் செய்த அரசியலால, அந்த அரசியல் சதியால நேரு பிரதமரானாரு. அதுக்கப்புறம் நாடு எப்படி நாசமா போச்சு, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், உலக அரங்குல நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எப்படி நம்ம கைய விட்டு போச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 70களின் முடிவுல, 80களின் ஆரம்பத்துல இந்தியாவும், சைனாவும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா சைனா பயங்கரமான ஒரு அசுர வளர்ச்சிய பார்த்தாங்க. எப்படி அவங்க அவ்ளோ அசுர வளர்ச்சி அடைஞ்சாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இங்க இருக்கக்கூடியவர்கள் கம்யூனிச சித்தாந்தம். கம்யூனிச சித்தாந்தத்தினால தான் சைனா இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கு அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. அது கிடையாது. அது கிடையவே கிடையாது. கம்யூனிச சித்தாந்தத்தினால தான் நம்முடைய நாடும், சைனாவும் ரொம்ப பின்தங்கிய நாடுகளா இருந்தது. கம்யூனிச சித்தாந்தத்த நேரு கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கம்யூனிச சித்தாந்தத்தின் மூலியமாக தான் இந்த நாட்டை ஆளணும்னு நேரு நெனச்சாரு. அவர் செஞ்ச ஒரு சில வேலைகளால தான் நம்மளுடைய நாடு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைகள சந்திச்சது. பட் சைனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கம்யூனிச சித்தாந்தம் எப்படி செத்து போச்சோ, அந்த செத்துப்போன சித்தாந்தத்த நம்பி நாம இங்க வேல பார்த்தோம்னா, நம்மளுடைய நாடு செத்து போயிடும்ன்றத சைனா புரிஞ்சுக்கிட்டாங்க. டக்குன்னு அவங்க பினான்சியல் பாலிசிஸ் எல்லாத்தையுமே உடனடியாக மாத்துனாங்க. இப்ப அவங்க அவ்ளோ பெரிய இடத்துல இருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்த தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த நேரு, நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணாரு? ஒண்ணும் பண்ணல. ஒண்ணுமே செய்யல. நமக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான உரிமைகள் எல்லாத்தையுமே அவரு சைனாவுக்கு தாரவாத்து குடுத்தாரு. இதெல்லாம் வரலாறு. காங்கிரஸினுடைய கேடுகெட்ட நிர்வாகத்தின் வரலாறு. உண்மையாலே இதெல்லாம் நடந்திருக்கு. நேரு எப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய பல உரிமைகளை இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்த்து குடுத்தாரோ, அதே மாரி நம்முடைய நிலப்பரப்புகள எப்படி மற்ற நாடுகளுக்கு தாரை வார்த்து குடுத்தாரோ, அதே மாரியான காரியங்கள தான் காங்கிரஸுடைய அடுத்தடுத்த பிரதமர்களும் பண்ணாங்க. இந்திரா காந்தி அத தான் பண்ணாங்க. நமக்கு சொந்தமான இந்த கச்சத்தீவ இலங்கைக்கு தார வார்த்து குடுத்தாங்க. ஏதோ இந்த தேசம் அவங்க பரம்பரை சொத்து மாரி எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி குடுத்தாங்க. சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அத பத்திலாம் பேசலன்னா ரத்தம் கொதிக்கும். தேவையில்லாத பல வார்த்தைகள் வாயிலிருந்து வந்துரும். நாம கன்டென்ட்க்குள்ள வரலாம். பொம்மை பிரதமர்னு அழைக்கப்படும். இப்ப வரைக்கும் பொம்மை பிரதமர்னு அழைக்கப்படும் மன்மோகன் சிங் இருக்கார் இல்லையா? அவரு 3656 நாட்கள் பிரதமராக இருந்தாரு. அதுக்கப்புறம் சர்வாதிகாரி, மக்களின் உரிமைகளை நசுக்கி ஆண்ட பிரதமர் அப்படின்னு பேர் வாங்குன இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா? அவங்க 4077 நாட்கள் பிரதமரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய நேரு மாமா. அவரு 4398 நாட்கள் பிரதமராக இருந்தாரு. மிக நீண்ட நாட்கள் பிரதமராக இருந்தவர் நேரு அப்படின்ற ஒரு சாதனைய முந்தாநேத்து வரைக்கும் அந்த மனுஷன் கையில தான் இருந்தது. பட் இப்போ நம்முடைய ப்ரீஸ்ட் கிங் மோடி, காங்கிரஸை குழி தோண்டி புதைத்த அண்டர்டேக்கர், நம்ம தலைவர் மோடி இருக்கார் இல்லையா? அவரு 4399 நாட்கள் அதுக்கும் மேல. இப்ப 4404 நாட்கள் கூட ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இவ்ளோ நாட்களாக நம்முடைய பாரத பிரதமர் மோடி தான் இருந்திருக்காரு. இது உண்மையாலேயே மோடி பக்தனா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான தருணம் தான். பல தலைவர்கள் வரலாற்றுல இடம்பெறுவாங்க. ஒரு சில தலைவர்கள் மட்டும் தான் வரலாற படைப்பாங்க. சாவர்கர், பட்டேல் மாதிரியான ஒரு சில முக்கியமான தலைவர்கள் மட்டும் தான் வரலாற்றை படைப்பாங்க. அந்த வரிசையில இப்ப நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வரலாற்ற படைச்சிருக்காரு. வரலாற்று சாதனைய நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. மோடிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து முன்னெடுத்து வைப்பாங்க. மோடி ஒரு சர்வாதிகாரி, மோடி ஒரு பாசிசவாதி அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. பட் அவங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல உண்மையாலேயே சர்வாதிகார ஆட்சி நடத்துறது அவிங்க தான். அதாவது மோடிய சர்வாதிகாரின்னு சொல்றாங்க இல்லையா? அவிங்க தான் உண்மையாலேயே அவங்களுடைய மாநிலங்கள்ல சர்வாதிகார ஆட்சிய நடத்துவாங்க. அரசியல் கட்சிகள் மட்டும் கிடையாது மக்களே. சோசியல் மீடியா பிரபலங்கள் அவனுங்க கூட பார்த்தீங்கன்னா, மோடிக்கு எதிராக ரொம்ப மோசமாலாம் பேசுவானுங்க. மோடி ஒரு டிக்டேட்டர், அவர் ஒரு பாசிசவாதி அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. பட் மோடி பெருசா அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணதே கிடையாது. இவனுங்க எல்லாருமே மோடிக்கு எதிரா பேசுறாங்க இல்லையா? இது மாரி பேசுறவங்க எல்லாருமே இன்னொரு கட்சிக்கு சார்பா வேல பார்ப்பாங்க. இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக பேசுவாங்க. இவங்க சப்போர்ட் பண்ற கட்சிக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவங்க விட்டா போதும். அவங்க பேசக்கூடிய அந்த சோசியல் மீடியா ஹேண்டில் இருக்கு இல்லையா? அந்த ஹேண்டில பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் மீன்ஸ் வித்ஹெல்ட் பண்ணிடுவாங்க. இது மாரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா இவனுங்க தான் பாரத பிரதமர் மோடிய சர்வாதிகாரி, டிக்டேட்டர்ன்னு சொல்லுவானுங்க. பாரத பிரதமர் மோடி 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னிய தேதி வரைக்கும்
ஏகப்பட்ட சாதனைகள படைச்சிருக்காரு. நெறைய விஷயங்கள் அவர் இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக செஞ்சிருக்காரு. அவர் செஞ்ச விஷயங்கள பத்தி பேசணும்னா, இந்த ஒரு வீடியோ போதவே போதாது. 2, 3 வருஷம் அதுவும் அதுக்கும் மேல ஆயிடும். அந்த மனுஷன் செஞ்ச காரியங்கள் பத்திலாம் பேசுறதுக்கு, இன் டெப்த்தா பேசுறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். சில சம்பவங்கள மட்டும் நான் இப்ப எடுத்து சொல்றேன். இந்த 4400 நாட்கள்ல பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு தெரியுமா? 2014ல 74 ஏர்போர்ட்ஸ் தான் இருந்தது. பட் 2026 இப்போ பார்த்தீங்கன்னா 164 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அதே மாரி எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கு இல்லையா? அது 2014 அந்த காலகட்டங்கள்ல வருஷத்துக்கு வெறும் 51,348 348 சீட்ஸ் மட்டும் தான் இருந்தது. பட் இப்போ கிட்டத்தட்ட 1,50,000 மெடிக்கல் சீட்ஸ் ஆனது இப்போ இருக்கு. ஐஐஎம்ஸ் இருக்கு இல்லையா? அது 2014 வரைக்கும் வெறும் 13 தான் இருந்தது. பட் இப்போ 21 ஓகேங்களா? எய்ம்ஸ் அப்போ 7 தான் இருந்தது. இப்போ நாடு முழுக்க 23 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருக்கு. நேஷனல் ஹைவேஸ் இருக்கு இல்லையா? அது 91,287 கிலோமீட்டர் இருந்தது. பட் இப்போ 1,50,000 லட்சத்துக்கும் மேல தாண்டி போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 1,49,572 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ நேஷனல் ஹைவேஸ் இங்க போடப்பட்டிருக்கு. மெட்ரோ நெட்வொர்க்ஸ் இருக்கு இல்லையா? அது 248 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருந்தது. 2014 வரைக்கும் அவ்வளோ தான் இருந்தது. பட் இப்போ 1095 கிலோமீட்டர் அவ்வளோ மெட்ரோவ உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது அந்த மெட்ரோ நெட்வொர்க்ஸ உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு இல்லையா? அது 2014 வரைக்கும் வெறும் 350 மட்டும் தான் இருந்தது. ஸ்டார்ட் அப்ஸ்லாம் அப்போ பெருசா இல்லவே இல்ல. நெறைய பேருக்கு ஸ்டார்ட் அப்ஸ்னா என்னன்னே தெரியாது. அவ்வளோ மோசமான நிலையில தான் இந்த நாடு இருந்தது. பட் இப்போ மோடி ஆட்சியின் கீழ 2,34,090 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. 2,34,090 ஸ்டார்ட் அப்ஸ். இந்த மனுஷன் வந்து தான் அவ்வளோ பெரிய கட்டமைப்ப இளைஞர்களுக்காக உருவாக்கி குடுத்திருக்காரு. அதே மாரி இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா? 2014 அந்த காலகட்டங்கள்ல வெறும் 25 கோடி பேர் மட்டும் தான் இன்டர்நெட்ட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 95 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் நம்ம நாட்டுல இன்டர்நெட்ட யூஸ் பண்றாங்க. எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் போன்ஸ் வந்துருச்சு. யுபிஐ டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா? இன்னைய தேதிக்கு 18 பில்லியனுக்கும் அதிகமாக யுபிஐ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டங்கள்ல காங்கிரஸ் காலகட்டத்துல விட்டுருங்க. பாரத பிரதமராக மோடி வந்ததுக்கு அப்புறமா யுபிஐ பத்தி பேசும்பொழுது பார்லிமெண்ட்ல அது குறித்தான டிஸ்கஷன் போகும்பொழுது காங்கிரஸ் உடைய முக்கியமான தலைவர் சிதம்பரம் இருக்கார் இல்லையா? நல்லா படித்தவர், அறிவாளின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்களே, அவரு இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஸ்மார்ட் போன்ஸ்லாம் யார்கிட்ட இருக்கு? வைஃபைல யார்கிட்ட இருக்கு? காய்கறிக்காரங்கிட்ட வைஃபை இருக்குமா? அவனுங்கெல்லாம் நெட் யூஸ் பண்ணுவானுங்களா? அவனுங்கிட்ட எல்லாம் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கா? அப்படின்ற மாதிரிலாம் சிதம்பரம் பார்லிமெண்ட்ல பேசினாரு. இப்போ கூட நீங்க தேடி பாருங்க, அந்த வீடியோலாம் இருக்கும். பட் இப்போ அந்த ஒரு விஷயத்த நம்முடைய மோடி டோட்டலா மாத்தி காமிச்சிருக்காரு. எங்க போனாலும் யுபிஐ தான். நான்லாம் அந்த காசு நோட் இருக்கு இல்லையா? ரூ. 500 ரூ. 1000 இல்லன்னு நெனைக்கிறேன். இந்த ரூ. 200 ரூ. 500 இதெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. மாச கணக்குல ஆயிடுச்சு. காசே நான் யூஸ் பண்றது கிடையாது. எல்லாமே யுபிஐ டிரான்சாக்ஷன் தான். எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் தான். அப்புறம் இந்த மொபைல் மேனுஃபேக்சரிங் இருக்கு இல்லையா? நம்ம நாட்டுல மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்றது 2014 காலகட்டங்கள்ல வெறும் 6 கோடி யூனிட் மட்டும் தான். பட் இப்போ 33 கோடி யூனிட்ஸ் இங்க உருவாக்குறாங்க. நம்ம நாட்டுல உருவாக்குறாங்க. நம்ம நாட்டுல மேனுஃபேக்சர் பண்றாங்க. செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அதெல்லாம் அப்ப கிடையவே கிடையாது. காங்கிரஸ் அத பத்திலாம் கவலைப்பட்டதே கிடையாது. நம்மகிட்ட இது மாதிரியான டெக்னாலஜி இல்லையே, நாம இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலையே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைச்சதே கிடையாது. கவலைப்பட்டதும் கிடையாது. பட் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இப்ப கரண்ட் டேட்ல இந்த 2026ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஆனது நடந்துட்டு இருக்கு. செமி கண்டக்டர் ப்ராஜெக்ட் ஓகேங்களா? செமி கண்டக்டர். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். 2014 காலகட்டங்கள்ல வெறும் 700 கோடி மட்டும் தான். நம்ம நாட்டினுடைய தயாரிப்புகள பெருசா அந்த காலகட்டங்கள்ல யாரும் மதிக்கவே மாட்டாங்க. மேட் இன் இந்தியான்னு இருந்ததுன்னா, இந்தியால இருக்கக்கூடியவர்களே அத பெருசா மதிக்க மாட்டாங்க. மேட் இன் இந்தியான்னு போட்டிருந்தா இந்தியர்களே அத வாங்க மாட்டாங்க. பட் இப்போ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ல சொல்றேன். கரண்ட் சினாரியோல எப்படி இருக்குன்னா, 23,000 கோடிக்கும் மேல நாம எக்ஸ்போர்ட் பண்றோம். நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ உயர்ந்திருக்கு. இந்தியால தயாரிக்கப்பட்டது அப்படின்னா, அதுக்கு ஒரு தனி நேமே இப்போ இருக்கு. இந்தியர்கள அப்படி மதிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணகர்த்தா மோடி தான். வேற யாரும் கிடையாது. இத மாரி மனுஷன் ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காருங்க. போர்ட் கட்டுறதிலிருந்து, அதாவது இந்த துறைமுகத்த கட்டுறதிலிருந்து, கேஸ் பைப்லைன் போடுறதிலிருந்து, பிஎன்ஜி பைப்லைன் போடுறதிலிருந்து, சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் பில்ட் பண்றதிலிருந்து சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அண்ட் இப்போ இந்த அந்தமான்ல ஒரு போர்ட் ஒண்ணு வரதா இருந்தது இல்லையா? அந்த ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு எதிராக கூட ராகுல் காந்தி கத்திட்டு இருந்தாரு பாருங்க. இப்போ அங்க ஆயில் ரிசோர்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட நேச்சுரல் ரிசோர்ஸ் அங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் யூஸ் பண்ணா இந்தியா வல்லரசு ஆயிடும். இந்தியா வந்து சீக்கிரமா வளர்ந்துரும் அப்படின்ற காரணங்களால தான், இது மாரியான விஷயங்களுக்கு எதிராக தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சி, இந்த கேடுகெட்ட காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இது மாரி ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பாஜக சொல்லும்பொழுது, பாரத பிரதமர் எடுத்துட்டு வரும்பொழுது, இதுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க.
நம்ம நாடு நாசமா போகணும், நம்ம நாடு வளரக்கூடாதுன்னு எவன் நினைப்பான்? நம்ம நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடியவர்கள், சைனாக்காரனுங்க இவனுங்க தான் நினைப்பானுங்க. அவனுங்களுக்கு ஃபேவரா, அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இந்த காங்கிரஸ் அது மாரியான வேலைகள பண்ணிட்டு இருக்கு. தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் காங்கிரஸ் இது மாரியான வேலைகள தான் பண்ணிட்டு இருக்கு. 2014லிருந்து 2026 வரைக்கும் இந்த 12 வருஷத்துல நம்ம நாட்டினுடைய உள்கட்டமைப்பிலிருந்து, நம்ம நாட்டினுடைய உள் பாதுகாப்பிலிருந்து, வெளியுறவு கொள்கையிலிருந்து எல்லாத்திலுமே நாம சிறந்து விளங்கியிருக்கோம். பயங்கரமான வளர்ச்சிய நாம பார்த்திருக்கோம். இதுல சேட் ட்ரூத் என்னன்னா, இப்ப நான் சொன்ன காரியங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே காங்கிரஸ் நினைச்சிருந்தாலே அவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களே செஞ்சிருக்க முடியும். பட் அவங்க அது மாரிலாம் செய்யல. இந்த நாட்டை நாசமாக்குறது எப்படின்றதுல மட்டும் தான் அவங்க மும்முரமா வேலை பார்த்தாங்களே ஒழிய, இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்க துளி கூட வேர்வை சிந்தி உழைக்கவே இல்ல. வந்த